கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம சங்கீதம் 85வது அதிகாரம் முதல் வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். சங்கீதம் 85:1. ஜெபத்திலிருந்து செய்திக்குள்ளே கடந்து செல்வோம். தோத்தீரம் தோத்தீரமே தோத்தீரம் தோத்தீரமே இயேசு சுவாமிக்கு தோத்தீரமே தோஷியனாய் ரட்சித்த பாரிசுத்தர்க்கு தோத்திரமே தோஷியனாய் ரட்சித்த பாரிசுத்தர்க்கு தோத்திரமே கோடா கோடி தூதர்கள் சபை கூடி நடனமாடி கோடா கோடி தூதர்கள் சபை கூடி நடனமாடி பாடி உம்மை துதிக்க அடியானும் உம்மை துதிப்பேன் பாடி உம்மை துதிக்க அடியானும் உம்மை துதிப்பேன். கண்ணீர் கீதம் பாடி எங்கள் மனவன் இயேசுவையே கண்ணீர் கீதம் பாடி எங்கள் மனவன் இயேசுவையே உன்னி உம்மை துதிக்க ஆடியானும் உம்மை துதிப்பேன் உன்னி உம்மை துதிக்க ஆடியானும் உம்மை துதிப்பேன். பரிசுத்தவான்கள் சங்கம் எங்கள் பார்த்தீபன் இயேசுவையே பரிசுத்தவான்கள் சங்கம் எங்கள் பார்த்தீபன் இயேசுவையே பாடி உம்மை துதிக்க ஆடியானும் உம்மை துதிப்பேன் பாடி உம்மை துதிக்க ஆடியானும் உம்மை துதிப்பேன். முப்பார்கள் சுற்றி நின்று எங்கள் மனவர் இயேசுவையே முப்பார்கள் சுற்றி நின்று எங்கள் மனவன் இயேசுவையே அர்ப்பரித்து துதிக்க ஆடியானும் உம்மை துதிப்பேன் அர்ப்பரித்து துதிக்க ஆடியானும் உம்மை துதிப்பேன். ஆயிரம் நாவிருந்தால் உம்மை பாடிய தோத்தரிப்பேன் ஆயிரம் நாவிருந்தால் உம்மை பாடிய தோத்தரிப்பேன். அவையிலே நிறைந்து எந்தன் அண்ணலிடம் சொல்லுவேன் அவையிலே நிறைந்து எந்தன் அண்ணலிடம் சொல்லுவேன். தாழ்த்தி தலைகொணிந்து ரத்த சாட்சிகள் குற்றமெல்லாம் தாழ்த்தி தலைகொணிந்து ரத்த சாட்சிகள் குற்றமெல்லாம் போற்றி உம்மை துதிக்க அடியானும் உம்மை துதிப்பேன் போற்றி உம்மை துதிக்க அடியானும் உம்மை துதிப்பேன். கிருபின் செராபின்கள் வட செட்டையினால் மோடி கிருபின் செராபின்கள் வட செட்டையினால் மோடி நேராய் உம்மை துதிக்க நீசன் நானும் உம்மை துதிப்பேன். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். நாகரத்னம் அம்மாள் பிரைஸ்லார் ஜானகி அம்மாள் பிரைஸ்லார். இன்னைக்கு நம்ம சங்கீதம் 85வது அதிகாரம் முதல் வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். நான் உங்களுக்கு பேக்ரவுண்ட தெளிவா சொல்லிட்டேன். அது எத்தனை பிரிவா பிரிக்கிறோம்னு நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு. திரும்ப நான் இப்ப சொல்ல முடியாது. இப்ப முதல் 7 வசனங்கள் ஃபர்ஸ்ட் செக்ஷன் அப்படின்னு நம்ம தியானிச்சோம். ஃபர்ஸ்ட் 7 இதுல கீ வார்த்தை நான் உங்களுக்கு சொல்லி தரப்போயிடும். ஆண்டவர் கோராகு புத்திரருக்கு இதை செய்தார். 85வது அதிகாரம் பிராக்கெட்டை பாருங்க பார்ப்போம். கோராகின் புத்திரருக்கு கோராகு புத்திரருக்கு என்ன செய்தாருன்னு சொல்லி 84வது அதிகாரம் சொல்லிட்டு இப்ப இவங்க ஆண்டவர் நோக்கி பார்க்கிறார்கள். ஆண்டவரே நீர் எங்களுக்கு என்ன செய்தீர் என்ன நன்மைகளை செய்தீர். இதுல கீ வார்த்தை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா 12வது வசனம். கர்த்தர் நன்மையானதை தருவார். எதிர்பார்ப்பு எல்லாருக்கும் ஒரு எதிர்பார்ப்பு. திருமணமான உடனே அந்த காக்கு எனக்கு ஒரு குழந்தை பிறக்கும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு. என்னுடைய கணவனுடைய அன்பு என் மேலே கிடைத்துக் கொண்டே இருக்கும். அன்பு குறையவே கூடாது. எதிர்பார்ப்பு அதுபோல ஒரு எதிர்பார்ப்பு கோராகுத்திற்கு. கர்த்தர் நன்மையானதை தருவார். நம்முடைய தேசம்
தன் பலனை கொடுக்கும். இந்த எதிர்பார்ப்புக்கு அவர் 3 காரியங்களை செய்கிறார் அப்படின்னு அவங்களுக்கு காட்டப்படும். முதல் வசனத்துல திருப்பி நீர், ஆக்ஷன். 2வது வசனம் மூடி நீர். 3வது வசனம் திருப்பி நீர். திருப்பி நீர், திருப்பி நீர், மூடி நீர். எதை திருப்பினீர்? அவர்களுக்கு வர வேண்டிய நிந்தையை திருப்பினர். இவர்கள் எங்கே போக வேண்டியவர்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா குழிக்கு உள்ள. சரி, இதை நம்ம புரிந்து கொள்றதுக்கு ஆண்டவர் செய்த நன்மைகளை நம்ம சீக்கிரம் மறந்துடும். மறந்தானா அது பிரயோஜனம் கிடையாது. இது இவங்களால எப்படி இதை நினைக்க முடிந்தது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இவர்கள் என்ன செய்தார்கள்? கோராகு புத்திரர்கள் வாழ்க்கையில அவர்கள் என்ன செய்தார்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 111வது அதிகாரம் 1:1-2 2வது வசனம். கர்த்தரின் செய்கைகளை பிரியப்படுகிறவர்களும். கர்த்தரின் செய்கை, ஆண்டவர் உங்களுக்கு ஒரு செய்கையை செய்தார், எனக்கு கோடிக்கணக்கான நன்மைகளை செய்தார். அதை நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர்களை பிரியப்படுகிறவர்கள் எல்லாரும். பிரியப்படுகிறவர்கள் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நான் சொல்வேன், நான் எப்படி நான். பிரியப்படுகிறவர்கள் அநேகர் முறுமுறுப்பார்கள். எனக்கு என்ன கிடைச்சிச்சு, நீங்க எனக்கு என்ன கொடுத்தீங்க. இதெல்லாமே மனிதர்கள் வருகிற எதிர்பார்ப்பு. ஆனா 3 காரியத்தை அவங்களுக்கு திரும்ப சொல்றவங்களுக்கு ஆண்டவர் என்ன செய்தார் பாருங்க. 3 காரியங்களை செய்தார். திருப்பி நீர், மூடி நீர், திருப்பி நீர். இந்த 3 காரியத்தையும் நினைவு வைக்கிறார்கள். சங்கீதம் 111:2. கர்த்தர் செய்களை பிரியப்படுவரும் அவர்களை பெரியவைகள் அவர்களை பிரியப்படுகள் எல்லாராலும் ஆராயப்படுகிறது. ஆராயப்படுகிறது யோசிச்சு பார்க்கணும். இந்த சிங்கர்கள் எப்படியா பிறந்துச்சு அப்படின்னு சொல்லிக் கொடுப்பார். எனக்கு சொல்லிக் கொடுத்தார். இது எப்படி நடந்துச்சு அதை சொல்லிக் கொடுப்பார். தியானிக்கணும். 3வது வசனத்துல பாருங்க, சங்கீதம் 1:1-3. அவருடைய செயல் மகிமையும் மகத்துவம் உள்ளது, அவருடைய நீதி என்றைக்கும். அவருடைய செயல், தகப்பனார் கோராகு கூட்டத்தை உள்ளதுக்கு போட்டார், அது நீதி. ஒரு வார்த்தைக்கு கீழ்ப்படியும். அது தம்முடைய அதிசயமான காரியங்களை நினைவு கூறும்படி. இவங்க மறக்கல, அதனாலதான் அவங்க செய்றாங்க. சரி, இத சங்கீதம் 114 சங்கீதம் 114வது அதிகாரம் 7வது வசனம். பூமியே நீ ஆண்டவருக்கு முன்பாகவும் யாக்கோபின் தேவனுக்கு முன்பாகவும் அதிரு. பூமியே, அந்த அதிரும் போது அவர் சொல்லிட்டாரு, நீ வாயில் திறக்கணும், அதிரணும், திறக்கணும். யாக்கோபின் தேவன் என்ன செய்வாரு? கோராகு கூட்டத்தாரா, தாத்தாம் கூட்டத்தாரா, அபிராம் கூட்டத்தாரா உள்ளதிக்கு போடும். அது அவரால் முடியும். இது அவர் செய்கிற ஒரு காரியம். இது தேவனுக்கு முன்பாக அதிரணும். நம்ம பார்த்திருக்கோம். இது எல்லாமே எங்க பார்த்திருக்கோம்னா, பல முறை பார்த்தாலும் இதை நம்ம பார்க்க போகிறோம். என்னாகாம எடுத்துக்கொள்ளுங்க. 16வது அதிகாரம் என்னாகமம் 16வது அதிகாரம் 30வது வசனம். பூமியே அதிரு. பதினாறாவது அதிகாரம் 1 அவன் இந்த வார்த்தைகளை சொல்லி விடுத்தனே அவர்கள் நின்ற நிலம் பிளந்தது. பூமி அதிருது. இந்த அதிசயமான காரியங்களை நம்ம நினைவு கூறணும், தியானிக்கணும். காரணம், ஆண்டவர் தன்னுடைய வல்லமைகளை வெளிப்படுத்துகிறார். இப்ப நம்ம பார்த்தோம், யாக்கோபின் சிறை இருப்பை திருப்புவார். யாக்கோபின் சிறை இருப்பை திருப்புகிறார். அந்த யாக்கோபு யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் யாக்கோபின் மேல, யாக்கோபின் தேவன் சொல்லிட்டு உமது தேசத்து மேல் பிரியமாய் வைத்து. இவன் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆதியாகமம் 47வது அதிகாரம். யாக்கோபின் தேவன் 47வது அதிகாரம். ஆதியாகமம் 47:7. பின்பு யோசேப்பு தன் தகப்பனாகிய யாக்கோபை அழைத்து வந்து. யாக்கோபின் தேவன் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா,
யாக்கோவை மாற்றுகிறார், உயர்த்துகிறார். எப்படி மாற்றுகிறார்? ஒரு இஸ்ரவேல்ங்கிற மாதிரி மாத்துகிறார், பேரை கொடுக்கிறார், உயர்த்துகிறார். எப்படி உயர்த்துகிறார்னா, ஒரு ராஜாவுக்கு முன்பாக நின்று பார்வனுக்கு முன்பாக நிறுத்தினான். யாக்கோபு பார்வனை ஆசீர்வதித்தான். யாக்கோபு பார்வனை ஆசீர்வதித்தான். ஒரு முறை என் கூட படிச்ச ஒரு டாக்டர் ரவி அவர் பேர். நாங்கள் ஒன்னா குல்பர்கால படித்தோம். ஒரு 5 வருஷம் முன்னாடி. அப்போ ஆர்த்தோ சர்ஜரி நான் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு 11:30 மணிக்கு ஃபோன் வருது, கேஸ் ரெடியாக இருக்குது, ஸ்பைனல் போட்டாச்சு, நீங்கள் வரீங்களா அப்படின்னு தேட்டருக்கு கூப்பிட்டேன். நான் ரவிகிட்ட கேட்டேன், ரவி ஒரு டொக்கான்டர் சர்ஜரி பண்ண பக்கம் வரையா அப்படின்னு கேட்டேன். ஏன் பண்ண போகிறேன்? நான் வரேன் அப்படின்ட்டு வந்தார். அதெல்லாம் ரொம்ப வருஷம் பழகி போச்சு. அதனால் இன்ஸ்டேஷனை போட்டேன், டக்குன்னு சீயாமல் இருந்துச்சு. வயரை போட்டுட்டு ஸ்க்ரூவை போட்டு மாட்டிட்டு எல்லாம் பர்ஃபெக்டாக இருந்துச்சு. லாஸ்ட்டு ஸ்க்ரூவை போடுறதுக்கு முன்னாடி அண்ணனை கூப்பிட்டேன். அண்ணன் வந்தார். அவர் மீதிய ஒர்க்கெல்லாம் பண்ணுவார். அப்படி என்ன செஞ்சேன், நான் கிளம்புனேன். அவன் என்னை பார்த்து சொல்கிறேன், எனக்கு என்னைய ப்ளஸ் பண்ணு அப்படிங்கிறார். ஏன் என்னைய ப்ளஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறார். நானும் ஒன்றா காலேஜில் போனோம். இன்ஃபேக்ட் அவர் அந்த ஊருக்காரர், குல்பர்கா சேர்ந்தவர். பயங்கர பணம் புகழ் எல்லாமே அவருக்கு இருந்துச்சு. ஆனால் நமக்கு முன்னாடி ஒரு வெத்து வட்டா இருந்தவன் ஒரு ஆர்த்தோ சர்ஜரி கடன்னு பண்ணிட்டு வந்தான்ட்டு. இதுதான் இங்கே நடக்குது. பார்வோன் பார்க்கிறார், ஐயா இவன் பையன் யோசேப்பு வந்து எங்க தேசத்தையே காப்பாத்திட்டான் ஐயா. அப்படிப்பட்ட இந்த யாக்கோபின் தேவன் இவங்களோட கூட இருக்கிறார். நான் அந்த தேவனை பார்க்க முடியாது, அதுல இந்த யாக்கோபை பார்ப்பேன். என் முன்னாடி நிற்கிற தலையை கொடுக்கிறாரு, என்னைய ஆசீர்வதிங்க. இது என்ன பெரிய ஆசீர்வாதமான காரியம் பண்ணியிருக்காங்க. பார்வன்னா கடவுள்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா அவன் கேட்கிறான், என்னை ஆசீர்வதிங்க. இது சங்கீதம் 85:1 நம்ம பார்க்கிறோம். இஸ்ரவேலின் தேவன் உண்மையிலே பிரியமா இருக்கிறது. இது எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் என்ன செய்றார் சொல்லுங்க, பேரை மாற்றுகிறார். எப்படி அவர் ஆசீர்வதிக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவருக்கு ஒரு பெரிய மரணத்துக்குரிய திட்டம் இருக்குது. மரணத்துக்குரிய திட்டம் பிளான். ஆதியாகமம் 49வது அதிகாரம் 29வது வசனத்தை பாருங்க. பின்பு அவன் அவர்களை நோக்கி, நான் என் ஜனத்தாரோடு சேர்க்கப்பட போகிறேன். ஏத்தியனாகிய எப்ரோனின் நிலத்தில் உள்ள புகையை என்னை என் பிதாக்களோடு அடக்கம் பண்ணுங்கள் என்று கட்டளை இட்டு. இப்ப கோராக புத்திரர் பார்க்கிறாங்களா, எங்க அப்பாவை அப்படியே நலம் பிளந்துச்சு, உள்ள எல்லாம் பொத்துன்னு. ஆனா அவங்க 3 குரூப் தான் உள்ள போறாங்க, நாங்கெல்லாம் தப்பிச்சுக்கிட்டோம். அந்த நேரத்துல எல்லாரும் பயந்து அலறி ஓடுறாங்க. ஆனா இந்த யாக்கோபின் தேவன் யாக்கோபுக்கு என்னத்தை கொடுத்திருக்காரு, மரணத்தை கொடுத்த நிச்சயம். அங்க சொல்றாரு, அங்கக்குள்ள யாரெல்லாம் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆபிரகாம் அவர் வணங்கிய சாரல் பேர், ஈசாக்கு மனைவி ரெபெக்காள் பேர் அடக்கணும். அங்க லேயாலையும் அடக்கம் பண்ணினேன். லேயால் ஆரம்பிக்கிறார், வந்து முடிச்சிட்டார். யாக்கோபு தன் குமாரலை கட்டளையிட்ட பின்பு, கட்டளை இங்க வரப்பா, நான் இங்க நீ எகிப்தில் அடக்கம் பண்ணிடாத, அங்கதான் அடக்கம் பண்ணணும்னு சொல்லி கட்டளையா கொடுக்கிறார். இந்த அளவுக்கு தன்னுடைய மரணத்தை குறித்து நிச்சயம் இருந்துச்சு. காரணம் என்ன? கோராகு நிலைமை என்னன்னா, என்னாகும் 16வது அதிகாரம் 66வது வசனத்துல பாக்குறோம். அன்ற சொல்றாரு, கோராகு கூட்டத்தை விட்டு விலகி போயிருந்துச்சு. விலகி போகும் பொழுது ஆண்டவர் என்ன செய்யறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சங்கீதம் 85வது அதிகாரம் 1 வசனம், கர்த்தாவே உமது தேசத்து மேல் பிரியமைத்து யாக்கோபின் சிறையிருப்பு. இந்த உலகத்தில் இருக்குது சிறையிருப்பு, வாழ்ற வாழ்க்கை கொஞ்ச நாளைக்கு. பவுல் சொல்லுகிறாரு, இந்த மாமிசத்தில் நான் வாழ்றேன், இந்த மாமிசம் எனக்கு என்ன செய்யுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு போர்வை, இந்த போர்வை கலைந்து போட எனக்கு ஆசையா இருக்குது. எதை கலைந்து போடுறதுக்கு? போர்வை. வாசிக்குமா 2 கொரிந்தியர் எடுத்துக்கோங்க. சிறையிருப்புனா என்னன்னா உங்களுக்கு காட்டுறது. 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம்
பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கை வேலை இல்லாத நித்திய வீடு பரலோகத்திலே நமக்கு உண்டென்று அறிந்திருக்கிறோம். சிறை இருப்பு சரீரத்தில் இருக்கிறவர் இது ஒரு சிறை இருப்புங்க. இதுக்கு ஒரு டிசீஸ் வந்துருச்சுன்னா அப்பா படுற பாடுகளை பார்த்தீங்கன்னா கஷ்டமா இருக்கும். சாப்பிடக்கூடாது, எதை சாப்பிடலாம் அப்படின்னு வச்சு. ஏனென்றால் இந்த கூடாரத்திலே நாம் தவித்து, சிறை இருப்புல தவித்து நம்முடைய பரம வாசஸ்தலை தத்துக்குள்ள மிகவும் வாஞ்சியுள்ளவர்கள் இருக்கிறோம். பரம வாசஸ்தலம் இதுதான் யாக்கோபு போய் சேர்ற இடம். அதனாலதான் 85வது சங்கீதம் 85 முதல் வசனத்தை உங்களுக்கு தியானித்துக்கணும். கர்த்தாவே உமது தேசத்தில் பிரியம் வைத்து யாக்கோபின் சிறையிருப்பை திருப்பினீர். யாக்கோபு எத்தன் சரி. இப்ப நம்ம பார்ப்போம். இந்த சிறையிருப்பு குறித்து நான் பார்க்கிறோம். 4வது வசனம் 2 கொரிந்தியர் 5:4. இந்த கூடாரத்திலே நாம் பாரம் சுமந்து தவிக்கிறோம். இப்ப கொடைக்கானல் இருக்கிறேன். இன்னைக்கு நான் திரும்ப கிளம்ப விருதுனா இருக்கு. என்னுடைய தம்பி அண்ணன் எல்லாரும் ஃபாரின் போறாங்க. 1.5 மாசம் நான் என்னோட சீட்டை விட்டு எந்திரிக்க முடியாது. அந்த அருமையான இடத்த கொடுத்தார். சந்தோஷமா இருந்துச்சு. ஆனா குளிர் அப்போ ஏன்டா வந்தோன்னு இருக்குதுங்க. உண்மையை தான் நான் சொல்லுவேன். எல்லாரும் உண்மையை சொல்ல மாட்டாங்க, நான் சொல்றேன். பிளாங்கெட்டை மூடிக்கிட்டு படுத்தாலும் விருதுநகர்ல இருக்கிற சுகம் இங்க கிடைக்காது. சிறை இருப்புங்க இதெல்லாமே. சரி, இதற்காக நம்மை ஆயத்த பண்ணுகிறது தேவன். எதை ஆயத்தம் பண்றாரு சொல்லுங்க? நம்ம அந்த சரீரத்தை விட்டுட்டு அவரோட கூட இருக்கணும். பூமி பிளந்து அதுக்குள்ள போகக்கூடாது. நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். விசுவாசித்து நடக்கிறோம். கோராகு புத்திரர்கள் விசுவாசித்தார்கள். என்ன விசுவாசித்தார்கள்னா, ஆண்டவர் மோசேட்ட சொல்றாரு, கோராகு கூட்டத்தாரை விட்டு விலகிரு. விலகலையா உள்ள போயிருவேன். மோசே சொல்றாரு, எல்லாருக்கும் மரணம் வர்றாப்புல உங்களுக்கு மரணம் வந்தா வேற, ஆனா உங்களுக்கு வித்தியாசமா இருக்குன்றாரு. அதைத்தான் நம்ம பார்க்கிறோம். 7வது வசனம். இந்த தேசத்திலே குடியிருக்கையிலே, இங்க இருக்கிறோம், கர்த்தரிடத்திலே குடியிருக்கோம் என்று அறிந்து பேருக்கு தாங்க நம்ம இங்க இருக்கிறோம். ஒரு நாள் வரும், அன்னைக்கு இந்த சரீரம் இதுல இருக்கிற ஆவி ஆத்மா வெளியே வந்து இந்த சரீரம் கீழே வந்துடும். நியூஸ் போகும், டாக்டர் மரித்து விட்டார், பரலோகம் போய் விட்டார். உங்களுக்கு எல்லாம் சந்தோஷமா இருக்குமா துக்கமா இருக்குமா? சந்தோஷமா இருக்கும். ஏன்னா என் வாழ்க்கையில 2000 நான் ரட்சிக்கப்பட்டேன். 25 வருஷமா ஓட பலன் தந்தார். ஆனால் பின்மாற்றத்துக்கு போகாதபடி உதவி செய்தார். அப்ப அதனால பாத்தீங்கன்னா வாசிப்போமா, எப்பொழுதும் தைரியமா இருக்கிறோம். நாம் தைரியமாக இருந்து இந்த தேகத்தை விட்டு குடி போகவும் கர்த்தரிடத்திலே குடி இதை காலி பண்ணிட்டு அங்க இருக்க போயிடும். இதுதான் நாம பாக்குறது. உமது தேசத்தின் மேல் பிரியமாக வைத்து யாக்கோபின் சிறையிருப்பை திருத்தினீர். யாக்கோபின் சிறையிருப்புங்கிறது என்ன அர்த்தம்னா, நம்ம அந்த சரீரத்துக்குள்ள இருக்கோம். அந்த சரீரத்தை விட்டு நம்ம வெளியே வரும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாசிப்போமா, பிலிப்பியர் எடுத்துக்கொள்ளுங்க. பிலிப்பியர் 3வது அதிகாரம். சிறையிருப்பை விட்டுட்டு நம்ம போறோம். எங்க போறோம்? யாக்கோபின் தமது தேசத்தின் மேல் பிரியம் வைத்து. அது என்னன்னு கேட்டீங்கன்னா 19வது 20. நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ரட்சகர் வர எதிர்பார்த்தோம். நம்ம எங்க இருக்கிறோம்? இந்த பூமியில இருக்கிறோம். ஆனா நம்ம அமெரிக்கன் சிட்டிசன். உங்களுக்கு இந்த செய்தி சொல்லும்போது ஒரு சில காரியத்தை சேர்த்து சொல்ல போயிருக்கோம். இப்ப அமெரிக்கால போகணும்னு சொல்லி ஆயிரக்கணக்கான மக்கள், ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு வெறியில இருப்பாங்க. அதுக்கு என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஸ்டூடெண்ட் விசா அப்படின்னு சொல்லி எடுப்பாங்க. அந்த ஸ்டூடெண்ட் விசா எடுத்து அங்க போய் படிப்பாங்க. நல்லா உயிரை கொடுத்து படிப்பாங்க. அதே நேரத்தில் அவங்களுக்கு பணம் தேவையா இருக்கும். சாயங்கால நேரத்தில் ஒரு வெயிட்டரா வேலை பார்ப்பாங்க. பெட்ரோல் பங்க்ல பெட்ரோல் போடுவாங்க. எவ்வளவு லோ லெவல் வேலையா இருந்தாலும் அதை செய்வாங்க. பணம் சம்பாதிப்பாங்க. அந்த கோர்ஸை முடிச்ச உடனே அவங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கும். நல்ல வேலை கிடைச்ச உடனே ஒரு கிரீன் கார்டு அப்ளை பண்ணுவாங்க. கிரீன் கார்டு கொடுத்துருவாங்க. இந்த கிரீன் கார்டு கிடைச்ச உடனே ஒரு பொண்ணை கல்யாணம் கட்டிட்டு அங்கேயே செட்டில் ஆயிடுவாங்க. இது வருஷமா நடந்துட்டு இருக்கு. இதனால என்ன நடந்துருச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அமெரிக்கால உங்களுக்கு வேலை கிடைக்கும். இவங்க வேலைக்கு வந்துடுறாங்க. டொனால்ட் ட்ரம்ப் வந்த உடனே இதை புதுசா ஒரு சட்டத்தை கொண்டு வந்தார். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீ ஸ்டூடெண்டா வர்றியா,
படிச்சுட்டு ஓடி போயிடும். எங்க ஊர்ல இருக்கக்கூடாது, எங்க நாட்டில் இருக்கக்கூடாது. அவர் போட்ட சட்டத்தினால எல்லாருடைய ஆட்டம் கட்டுருச்சு. அவங்களுக்கு ஒரு பரலோகம் போல இருக்கிறது பரலோகம் கிடையாது, அது அமெரிக்கா. அங்க பாவங்கள் இருக்கு, பண கஷ்டம் இருக்குது, வேதனைகள் இருக்குது. ஆனா நாங்கள் அமெரிக்காவில் தான் இருப்போம். ஆனா நம்முடைய குடியிருப்பு எங்க இருக்குன்னா அமெரிக்கா கிடையாதுங்க. நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்குது. அங்கே இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ரட்சகர் வர. ரட்சகர் என்ன செய்வார் அப்படின்னு கேட்டீங்கன்னா 85வது அதிகாரம் முதல் வசனத்துல, கர்த்தாவே உமது தேசத்தின் மேல் பிரியம் வைத்து, இந்த தேசத்துல பிரிய வச்சு நம்மளை எங்க கொண்டு போற, பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு போக போகிறார். அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்படுத்தக்குள்ளபடியே தம்முடைய வல்லமையின்படி நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துறதுக்கு இந்த சரீரத்திற்குள்ள என்ன இருக்கக்கூடாது? பாவம், சாபம், நோய். அடுத்த வருஷத்தை நம்ம அடுத்த வாரம் தியானிக்கு வரும். ஒரு இன்ட்ரோடக்ஷன் மட்டும் சொல்லிடுறோம். இந்த சரீரத்துக்குள்ள பாவம், சாபம், நோய் இருக்கக்கூடாது. இருந்துச்சுன்னா போக முடியாது. நல்ல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் நம்முடைய நோய்களை ஏற்றுக்கொள்கிறார். நோய் கேன்சர். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் சாபமாக அவர் சிலுவையில் மாறிட்டார். அவர் பாவமாக மாறிட்டார் சிலுவையில். இந்த 3 காரியத்தையும் அவர் செய்ததுனால நம்முடைய ஆத்மமான சரீரத்தை அவருடைய சரீரமாக மகிமையான சரீரம் மறுபடுத்தி 85வது அதிகாரம் முதல் வசனம் என்ன வாசிக்கிறோம் அப்படின்னு, கர்த்தாவே உமது தேசத்தின் மேல் பிரியம் வைத்து. இந்த தேசம் இஸ்ரவேல் தேசம். இஸ்ரவேல்ங்கிறது பெயர் எப்படி வந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, யாக்கோபின் சிறுபை. இந்த யாக்கோவை அவர் எப்படி மாற்றுறாருன்னா இஸ்ரவேல்ங்கிற மாற்றுறார். அந்த மாற்றுறதுனால என்ன பண்றாருன்னா ராஜாக்கள் உண்டு பண்ணுகிறார். அங்கிருந்து என்ன வரணும்? ராஜாக்கள் வரணும். எங்கிருந்து ராஜாக்கள் வரணும்? அந்த தேசத்திலிருந்து, அந்த பேர்ல இருந்து வரணும். வரும்பொழுது ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா இந்த யாக்கோவை ஆசீர்வதித்து பலுகி பெருக செய்கிறார். பலுகி பெருக செய்து வாசிப்போமா? அந்த பெயர் முக்கியமானது. ஆதியாகமம் 35வது அதிகாரம் 10வது வசனம், யாக்கோபின் சிறையிருப்புங்கிற ஒரு பெயர். இந்த சிறையிருப்பு என்ன அர்த்தம்னா, அது பேருக்குள்ள ஒரு கேவலமான ஒரு அர்த்தம் இருக்கு. எத்தன். ஆனா அந்த எத்தன்கிற பேரை மாற்றி நீ எத்தன் கிடையாதப்பா. ஆதியாகமம் 35வது அதிகாரம் 10வது வசனம், இப்பொழுதும் உன் பேர் யாக்கோபு, இனி உன் பேர் யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் என்று சொல்லப்படும். அவனுக்கு இஸ்ரவேல் என்று பெயரிட்டார். பாருங்க, இஸ்ரவேல் பேரிட்டாரு. அதனாலதான் நீங்க பாருங்க 85வது அதிகாரம் முதல் வசனம், யாக்கோபின் சிறையிருப்பை திருப்பி உமது தேசத்து. அந்த தேசத்துக்கு பேர் யார் மூலம் வாக்கிறாரு? எந்த எத்தனை சொல்லப்பட்டோம் மாற்றி ஒரு அருமையான இஸ்ரவேல்ங்கிற தேசத்தை அவர் மூலம் கொண்டு வருகிறார். இதை வச்சு மட்டும் மகா இரக்கமும் கருவேமுள்ள பிதாவே உம்மை துதிக்கிறோம் ஐயா. நீர் நல்லவர் ஐயா, எங்கள் மேல் இரக்கமா இருக்கிறீர் ஐயா. நீர் செய்த நன்மைகளை நாங்கள் தியானித்து 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 நாங்கள் அந்த நன்மைகளை தொடர்ந்து பற்றிக் கொள்கிறோம் ஐயா. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் ஜெபங்கள் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.